ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக பஹல்காமில் நடந்த அட்டாக்கும் அதனால் இந்தியா எடுத்த முடிவும் என்ன பண்ணுறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். எல்லாருமே எதிர்பார்க்காத நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 22 எல்லாருமே சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பஹல்காமில் ஒரு பள்ளத்தாக்கில் சுற்றுலா அந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு சுற்றுலா பயணிகள் மாதிரி டெரரிஸ்ட்டும் அதுக்குள்ளே பூந்துருக்காங்க அந்த பார்க்குக்குள்ளே. ஸோ அவங்களோட மிக்ஸ் ஆகிட்டு திடீர்னு அவங்களோட சேர்ந்து திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் இந்த அட்டாக் நடக்குது, எங்கே நடக்குதுன்னே அவங்க திரும்பி பார்த்து யோசிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பெரிய அட்டாக் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த காஷ்மீரில் இருக்கிற ஒரு குதிரைக்காரர் தன்னுடைய பயணிகளை காப்பாற்றுறதுக்காக மிகவும் பெரும் முயற்சி எடுத்தார். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற தன்னோட பயணிகளை எல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு தாழ்வான இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு ஓட சொல்லியிருக்கிறாரு. அவரோட உதவியால் தமிழகத்தை சேர்ந்த பல பேர் அந்த பள்ளத்தாக்கில் கடினமான பள்ளத்தாக்கில் 3 கிலோமீட்டர் ஓடி தங்களோட உயிரை காப்பாற்றினாங்க. அந்த திகில் நிறைந்த பயண காட்சிகளும் நம்ம விமானத்துலேருந்து இறங்கி விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னு விவரிச்சும் சொன்னாங்க. அந்த குதிரைக்காரர் அவங்களுக்கு உதவி பண்ணி பல பேரோட உயிரை காப்பாற்றினார். கடைசியில் அந்த துப்பாக்கியில் சுடும்போது அவர் என்ன பண்ணார்னா, அந்த துப்பாக்கியை பிடுங்கி மற்றவங்களையும் காப்பாற்றலான்னு பிடுங்க முயற்சிக்கும் போது அந்த தீவிரவாத அமைப்புல இருந்த இன்னொருத்தன் அந்த குதிரைக்காரரையும் சுட்டு கொன்னுட்டான். ஸோ அவரோட தீர செயலை இந்தியாவே பாராட்டிச்சு. அது இல்லாமல் அங்கே இருக்கிற பல பயணிகள் தங்களோட உயிரை காப்பதுக்காக பல்வேறு இடங்களில் ஓடி ஒளிஞ்சாங்க. ஸோ இதை பார்த்து இந்தியா முழுவதும் பதற்றம் தொத்திச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதுக்கான பதிலடி உடனே என்ன கொடுக்கணும்னுட்டு நம்ம அமித்ஷா உடனே அங்கே சென்ற இராணுவ படைகளுக்கு உடனே என்ன பண்ணணுன்ற அறிவுரையும் கூறினார். உடனே அதன் பேரில் அந்த இடத்துல ஃபுல்லாக இராணுவ வீரர்களோட பாதுகாப்பாக அதிகமாக குவிஞ்சிட்டாங்க. ஒரு 1000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க யாருன்னு உடனே கண்டுபிடிச்சி அவங்க தங்கியிருந்த வீட்டையும் அழிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக திருமணமான ராணுவ வீரரும் இதில் இறந்துருக்காரு, கடற்படையை சேர்ந்த ராணுவ வீரர். ஸோ அவரோட கிளிப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க திருமணமாகி ஒரு வாரமே ஆச்சு, அதுக்குள்ளே இந்த மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதன் எதிரொலியால் என்னென்னா, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மாநிலங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க. தீவிரவாத அமைப்பில் இருக்கிற பாகிஸ்தானை பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற பாகிஸ்தானியர்களும் அவங்களோட பாகிஸ்தானுக்கு வெளியேற்ற இந்தியா உத்தரவிட்டது. ஸோ தமிழகத்திலிருந்து 2க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற பாகிஸ்தானியர்களும் வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ தூதரகத்திலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்தியா பாகிஸ்தான் தூதரகத்திலையும். ஸோ இந்திய பகுதியான எல்லைப்பகுதியை மூடிட்டாங்க. அங்கே இருக்கிற வாகால அவங்களும் பாகிஸ்தானிகளும் அவங்களோட எல்லைப்பகுதியை மூடிட்டாங்க. இதனால் மிகப்பெரிய பதற்றமே தொட்டுக்குச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இது மூடுதல் எதிரொலியாக என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து லடாக் வழியாக சிந்து நதி பாய்கிறது பாகிஸ்தானுக்கு. ஸோ அந்த சிந்து நதி 5 கிளைகளாக பாகிஸ்தானுக்குள்ளே போகுது. ஸோ அதோட வரைபடம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. கைலாஷில் தொடங்குது, சீனாவோட எல்லைப்பகுதியில் தொடங்குது இந்த நதி. அது இந்தியா வழியாக லடாக்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள 5 கிளை நதிகளாக பாயும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மேப் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த நதியை பாகிஸ்தானுக்குள்ள அவங்களோட வாழ்வாதாரமாக இந்த நதி தான் முக்கியமாக போகுது. ஸோ இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா அவங்க நீருக்காக இந்தியா கிட்ட வர வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்தியா அவங்க கிட்ட உடன்படிக்கை போட்டு ஸோ இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்கு ஃப்ரெண்ட். இதோட முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனைத்து கூட்டமும் கூடி முதல்ல இந்த டேமை நிறுத்த சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேமில் இருக்கிற நீரை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால் பாகிஸ்தானுக்குள்ளே பாயிற நதி இப்பொழுதைக்கு பாயாமல் தடுத்து நிறுத்தியாச்சு. ஸோ இது ஒருவேளை டேம் நிறைஞ்சிச்சுன்னா அந்த நதியை போக்கை மாற்றி விடுறதுக்கு அங்கே இருக்கிற வண்டல் மண்ணை அகற்றுறதுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, இப்போ அவங்க இந்த நதி நீருக்காகவாச்சு அவங்க நம்ம இந்தியா கிட்ட ஒப்பந்தத்தை மீறாமல் திருப்பி இந்த தீவிரவாத அமைப்பை தாக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்தியா ஒரு புது முயற்சி எடுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இந்த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.